விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் வெளுத்து வாங்கியது கனமழை. கரூர், திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ததால் இதமான சூழல். வரும் 9ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 15ஆம் தேதியே தொடங்க இருப்பதாகவும் தகவல். மெரினா கடற்கரையில் நாளை நடக்கிறது போர் விமானங்களின் கண்கவரும் சாகச நிகழ்ச்சி. சென்னையில் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றம். சற்று நேரத்தில் தொடங்குகிறது ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவப் படையினர் குவிப்பு. வரும் 15ஆம் தேதி தொடங்கும் கூலி படப்பிடிப்பில் ரஜினி பங்கேற்க உள்ளதாக லோகேஷ் கனகராஜ் தகவல். ரஜினியின் உடல்நிலை குறித்து தேவையற்ற பீதியை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் வேண்டுகோள். திருப்பதியில் களை கட்டுகிறது புரட்டாசி மாத பிரம்மோற்சவம். பெரிய சேஷ வாகனத்தில் வீதி உலா வந்த மலையப்பரை தரிசித்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்க எம்பி சு வெங்கடேசன் வலியுறுத்தல். அடுத்த நிதிநிலை அறிக்கையிலாவது ஒன்றிய அரசு ஒதுக்கீடு செய்யுமா என கேள்வி. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தட்டுப்பாடின்றி டிபிடி தடுப்பூசிகள் கிடைக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே சிலிக்கான் மண் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம். வரும் 16ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அரசு துறை அதிகாரிகள் உறுதி. கீழ்பவானி பிரதான கால்வாயில் முறை வைத்து நீர் திறக்க விவசாயிகள் எதிர்ப்பு. போதுமான நீர் கிடைக்காமல் நெல் சாகுபடி பாதிக்கப்படும் என வேதனை. கோத்தகிரி அருகே சாலை வசதியின்றி தவிக்கும் மலை கிராம மக்கள். அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூட காட்டுப்பாதையில் நடந்து செல்லும் அவலம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.